கர்நாடகாவில் 2022-24 காலகட்டம், அது பாஜகவின் இறுதி காலகட்டம். அதன் பிறகு 2023 காங்கிரஸ் ஆட்சி வருகிறது. அந்த காலகட்டத்தில் டூரிசம் டிபார்ட்மெண்ட் யாத்ரி நிவாஸ் அப்படிங்கிறத கட்டுறதுக்கு அனுமதி வாங்கி இருக்கிறது. ஆனால் அங்கு கட்டப்பட்டது என்னவா இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு பிரேயர் ஹால் கட்டியிருக்காங்க. அது மாஸ்க்கு தான் கட்டியிருக்காங்க. இதை சிஏஜி ஆடிட் பண்ணும்போது பார்த்துட்டு சர்ப்ரைஸா இருந்திருக்கு அவங்களுக்கு. கொட்டேஷன் கொடுத்தது ஒரு அமௌண்டா இருக்கு, கொட்டேஷன் கொடுத்த அந்த படம் ஒரு படமா இருந்திருக்கு. இங்க கட்டடமா பார்க்கும்போது இதுல வேற ஒரு கட்டடமா இருக்கு, இது என்னடா இதுன்னு ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்காங்க. அது இப்போ கர்நாடகத்துல ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. அது ஒரு பேசு பொருளாக இருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த சிஏஜி அறிக்கையில மொத்தம் 200 கோடிக்கு ஊழல் சொல்லியிருக்காங்க. மொத்தமா அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலமாக நடந்த ஊழல்ல அதுல 88 கோடிக்கு ஒரு ஊழல் என்னன்னா, 19 சாலைகளை மேம்படுத்துவதற்காக 88 கோடி. இவன் கேள்வி கேட்கறான், 88 கோடி சாலை மேம்படுத்துறதுக்கும் டூரிசம் என்ன சம்பந்தம்? அது பொதுப்பணித்துறை செய்ய வேண்டிய வேலை. 88 கோடி பொதுப்பணித்துறைக்கு கொடுத்தாச்சு. அவன் என்ன சொல்றான், நான் 19 சாலை மேம்படுத்திட்டேன் அப்படிங்கிறான். எப்படி இந்த மாதிரி கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல 89 கோடி, இதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணி சொல்றேன், பாயிண்ட் மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகர் சொல்றேன். ஹோட்டல் கட்டுறதுக்காக அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள், ஒரு எஸ்கலேஷன் இதாகி டிலே பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஊழல் பண்றதுக்காகவே என்னெல்லாம் பண்ண முடியும் டாக்குமெண்ட் மூலமாக அத்தனை பண்ணியிருக்காங்க. அது டீட்டெயில் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பார்த்தா தெரியும். 8 கோடி ரூபாய் விளம்பர பதாகை ஊழல், 134 விளம்பர பதாகைகள் நிறுவுவதற்காக 8 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் காங்கிரஸ் என்பது ஊழல் எப்ப பண்ணா ஏதாவது ஒண்ணு பண்ணி, இங்க திமுக மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி, ஒரு பொய் கணக்கு சொல்லி ஏதாவது ஒண்ணு காமிச்சு பேப்பர் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி ஊழல் பண்ணுவாங்க. அப்படி 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஊழலை விட்டுருவோம். இப்ப நான் பாக்குறது என்னன்னா, யாத்ரி நிவாஸ், அதாவது டூரிஸ்ட் வரக்கூடிய யாத்ரிகர்களுக்கான தங்குமிடம் கட்டுவதற்காக என்று சொல்லி அந்த ஹெட்டிங்ல மசூதி கட்டியிருக்காங்க. இப்ப டூரிசம் டிபார்ட்மெண்ட் கர்நாடகான நீங்க என்ன பண்ணுவீங்க, மூகாம்பிகை கோயில் போவான், குக்கே சுப்பிரமணியா போவான், ரிலிஜியஸ் டூர். பட் யாத்திரை போவாங்க, லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அப்ப இந்த இதுக்கு போறாங்க, இந்த சிவன் கோயில் இருக்கே, இப்போ முருதீஸ்வரர் கோயில் இருக்கு, இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்கிறது. இதெல்லாம் யாத்திரை போவாங்க. அப்ப இதுக்காக டூரிசம் டிபார்ட்மெண்ட் யாத்திரை நிவாஸ் நம்ம என்ன நினைப்போம், அதுக்காக யாத்திரை கட்டுறாங்க, நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, இடம் தங்க இடம் இல்லை, இப்ப கவர்மெண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல கட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். யாத்திரை நிவாஸ் ஹெட்டிங்ல எப்படி நீ மசூதி கட்ட முடியும்? அப்ப திட்டமிட்டு பொய் கணக்கு காண்பித்து மசூதி கட்டியிருக்காங்க, முஸ்லிம்களுக்கு மடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் கவர்மெண்ட் பண்ட. இதை நம்ம கவனிக்க வேண்டியது. இது இப்ப அங்க உள்ள பாஜக என்ன பண்ண போகுது, நம்முடைய கேள்வி அதுதான். நீங்க காங்கிரஸ் ஆட்சி வந்திருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுல பிஜேபி அங்க ஒன்றும் குரல் கொடுக்கல, பேசாம இருக்கு. பெரிய தமிழ்நாடு பிஜேபி மாதிரி தான் இருக்கு. அதுவும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, காங்கிரஸ் பெரிய ஊழல் பண்ணும், மக்கள்கிட்ட பேர் கெட்டு போயிடும், அதனால தானாக நம்ம அடுத்த முறை நம்ம வந்துடலாம் அப்படி சொல்லி நல்லா குரட்டை விட்டு கும்பகோணம் தூங்குறான் போல் இருக்கு. இல்ல, சித்தாராமையா இருந்த பொழுதே எதிர்க்காதவர்கள் இப்போது டி.கே. சிவகுமார் முதல்வராக பதவி ஏற்றிருக்கிறார். அவர் எல்லாரும் கூடயும் அமைக்கப்படா இருக்கக்கூடியவர். அவரை எதிர்த்து பாஜக பெரிய போராட்டத்தை. அதனால இன்னொரு என்ன கூட இருக்கலாம், இப்படினால இந்துக்கள் ஓட்டு பாஜக வந்துடும் இல்லையா, அதனால நம்ம ஜெயிச்சிடலாம் என்கிற மெதப்புல இருக்காங்களோ என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகால பாஜக இருக்கின்றதா எனக்கு கண்ணுக்கே தெரியல. பேப்பர்ல அது வரைக்கும் பார்க்கவே இல்லை, இந்த நியூஸும் வரல. இப்ப லட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கிறது. இது அவங்க கையில் எடுத்து போராட்டம் நடத்தணும், பெரிய அளவு முன்னெடுக்கணும். ஏன்னா பாருங்க, நமக்கு நீங்க தீர்த்த யாத்திரை நம்ம பழனிக்கு போறோம், இல்லை எல்லா கோயிலுக்கு போறோம், லோக்கல் நமக்கு தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஸ்கோப் நமக்கு இருக்கிறது. காசி யாத்திரை போவோம், ராமேஸ்வரம் நீங்க கூட போயிட்டு வந்தீங்களே, காசி யாத்திரை போயிட்டு வந்தீங்க. அப்படி போகக்கூடிய ஸ்கோப் நமக்கு இந்து மதத்துல இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கு எப்படி ஸ்கோப் தீர்த்த யாத்திரை கர்நாடகால ஏதோ ஒரு 100 மசூதிக்கு போறது ஸ்கோப் இருக்கான்னு, ஹஜ் யாத்திரை ஒண்ணுதான், வேற தீர்த்த யாத்திரை இருக்கா? அப்ப தேர் இஸ் நோ ஸ்கோப். அப்ப பொய்யை சொல்லி ஸ்கோப்பே இல்ல, அந்த ரிலிஜன்லயே ஸ்கோப் இல்ல. முழுக்க முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் இல்லையா? அது அரசு அதிகாரிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிருக்காங்க, தவறு செஞ்சிருக்காங்க. ஃபெயிலியர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய தவறு.
அதாவது நான் இந்த அளவுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு தாஜா செய்வதற்காக என்ன வேணா செய்வேன், நீங்க யார் ஒண்ணு என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க என்பது போல ஒரு மெத்தன போக்கு. இந்த அளவுக்கு வந்து மத அடிப்படைவாதம் அங்க கர்நாடக அரசுல, காங்கிரஸ் அரசுல வந்து மத அடிப்படைவாதத்தின் கை ஓங்கி இருக்கிறது. அதான் நம்ம பார்க்கணும். சமீபத்தில் ஒரு புள்ளிவரம் படிச்சு அந்த பொய்யா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்திருந்தது. ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய செய்தியில பாதி வந்து நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தினால சொல்ல முடியும். கர்நாடகாவில் 14% வந்து முஸ்லீம் இருக்காங்கன்னு போட்டிருந்தார். அவ்வளோ இருக்குமா தெரியல. ஆனால் கணிசமான எண்ணிக்கையில கர்நாடகாவில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கின்ற காரணத்திலாவது இந்த அளவுக்கு மத அடிப்படைவாதம் வளர்ந்திருக்கிறது என்று ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது. பொதுவாகவே அதான் நான் பிரதமர் சொல்ல, நாடு முழுவதுமே அது அதிகரிச்சிருக்கு இல்லையா? டெமோகிராபிக் சேஞ்ச் நடக்கும் போது நாடு முழுவதுமே அதிகரித்திருக்கிறது. அதனால கர்நாடகா பாஜக இதை முன்னெடுத்து பெரிய ஒரு போராட்டமாக நடத்தணும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. செய்கிறார்களா என்று பார்ப்போம்.